இந்த உலகத்துல பல நாடுகள்ல பல விதமான பேரழிவுகள் நடந்திருக்கு. அந்த வரிசையில இதற்கும் சேராம இருந்த நம்ம இந்திய நாடு அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துல இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. போபால்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில கார்பைட் கெமிக்கல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் லீக் ஆன விபத்துல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. என்னதான் அபிஷியலா 4000 பேர் இருந்து 5000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாலும் தோராயமா 25,000 30,000 மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கீடு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்ததுனால அந்த இடத்த இந்தியன் கவர்மெண்ட் இப்ப வரைக்கும் பயன்படுத்தாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்ததுனால சரத்தை நாங்க வீடியோ எடுத்து டிசைட் பண்ணப்ப நான் கூட போயிருந்தேன். அப்படி நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணப்ப அந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சுன்ற ஒரு விஷயத்த நீங்க ஆல்ரெடி ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது அந்த வீடியோல நீங்க பார்க்காத சில ஃபுட்டேஜஸ் அண்ட் அந்த இடத்துல நான் பார்த்ததை நான் ஃபீல் பண்ணதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க வீடியோல போலாம். கடிச்சிடக்கூடாது. ஷோ வந்ததுல அப்படி கத்தின்னு வரான்னு. ஆமா அது பாரு செம்மையா இருக்கான் பாரு. அவன் பாருங்க துற விளையாடுறான் தலைவன். எப்படி இருக்கான் பாருங்க பாருங்க. ஏய் ஹேண்ட் ஷேக்றானா? ஆமா செகண்ட் குடிப்பே செகண்ட் குடிப்பேடா. சத்தியமா சொல்றான். ஏய் ஷோ 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 பயமாகுது. அந்த நாய் வந்து பேசுறது புரியுது போல. ஏய் ஷூடா இந்த நாய் இருக்குல்ல அவன் இருக்கான் பாத்தீங்களா அவன். ஏய் நாங்கள் வேற ஒரு ஊர்ல இருக்கிறோம். இங்க இருக்கிற நானும் ராகுல் தான் வந்து எனக்கு சரியான கம்பெனி கொடுத்தாங்க. இது வந்து போயிருக்கோம். அடியோ இடிடா என்ன நிறைய வியூ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சொல்லி வந்தேன் டே டைம்லாம் வந்து சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல, நைட்ல அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துருக்கோம். பயங்கரமா இருந்துச்சு. ரோட் வியூலாம் வந்து ரோடு சூப்பரான ரோடுங்க. நாக்பூருக்கு மேலே நாங்கள் போபால் போயிட்டுருக்கோம். சரியான அடி குளிர் அதிகமாக இருக்குது. செம்மடி. அப்புறம் அந்த நாய் மொழியே தெரியாத அந்த நாய் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஒரு முக்கியமான டோல் கிராஸ் பண்றோம். வெல்கம் டு குண்டி டோல் பிளேஸா NH46 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பரவாயில்லடா, குண்டியில வசூல் இல்லடா. குண்டியில வசூல் இல்லையா? ஆமா, ஓபனா விட்டுக்கிறானுங்க. குண்டி டோலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடம்புல அந்த அளவுக்கு டயர்ட் இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க சிரிச்சுட்டு டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது மறுநாள் நைட் அந்த டைமுக்கு நாங்கள் சிரிச்சுட்டு இருக்க மாட்டோம்னு. ஒரு நாள் நீண்ட பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்த ரீச் பண்ணோம். நாங்கள் போனதுமே அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு எங்களை பயங்கரமாக வான் பண்ணாங்க. அந்த இடத்த பற்றின சில விஷயங்களும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருந்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. என்னால் முடிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்த ஒரு மாதிரி தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. டார்ச் கேட்டு இல்லையா அண்ட் ஷோல்டரில் என்கிட்ட 2 பேக்கை மாட்டிட்டு எப்படிலாம் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா செம ஃபன்னாக இருக்குது. கொஸ்டின் கேட்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எங்கே எல்லாமே எரியுது. ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, வாய் அடைச்சி நிற்கிறேன். ஒன்றுமே புரியல. செத்து போடுங்க எல்லாமே லைட் கொண்டு மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. ஐயோ புரியுது பாருண்ணா, தெலுங்கு பீப்புள் யாராச்சும் தான் கேட்டேன். எல்லாருமே ஒன்று தான்டா, எல்லா மக்களும். ஆமாம், ஆமாம் சொல்லி பிளிங்க் ஆகுதுண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைவேறாத ஆசை நிறைவேற்றுனா அவங்க சொர்க்கத்துக்கு போய் தான் கேட்டார். பிளிங்க் ஆகுது. ஆமாண்டா, சத்தியமாக இந்த இடம் வந்து ரொம்ப நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருப்போம், ஆனால் பயம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பாவமாக இருக்குண்ணா. இது இல்லாமல் நடுவில் நிறைய விஷயங்கள் சம்மந்தமே இல்லாமல் சில சத்தங்களை கேட்டுட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி அங்கங்கே நிறைய பில்டிங்லாம் உள்ளே இருக்குது. அங்கேருந்து சில வித்தியாசமான வீடான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது இங்கே போய் ஷூட் பண்ணுறதா இல்லை அங்கே போய் ஷூட் பண்ணுறதா, எங்கே ஷூட் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு விதமான நாங்களே வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். என்னடா இங்கே போனால் அங்கே யாரோ ஒரு அழுகுற சத்தம் கேட்குது, அங்கே போனால் அங்கே யாரும் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஹெல்ப்புக்கு கூப்பிட்ற மாதிரி சில சத்தங்கள்லாம் கேட்குது. வித்தியாசமான புரியாத சில லாங்குவேஜ்லாம் கேட்டுச்சு. அந்த இடமே ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருக்குது. சில
சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. மூக்கெலாம் நிற்க அடைக்கிற மாதிரி இருக்கு. வேறு உள்ளே போகிறான். லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணிட்டோமா? வெளிச்சம் வேணாம். வெளிச்சம் வேணாமா? பிடிக்கலையா? நான் குழந்தை அவங்களுக்கு பிடிக்கலடா. அவள் தான்டா. ஆஃப் பண்ணு. இதுக்கு மேலே பேசினா அடிச்சு போடுவார். லைட் ஆஃப் பண்ணு. என்னாச்சு? ராகுல நம்ம அங்கே போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம்டா. இன்னும் சரி இல்லைடா இவன் பண்ணுறது. எங்கே போயிட்டு? அந்த ரூமில் தான் அவனுக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஆமாம், அந்த ரூமில் போய் கேட்கலாம். அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி போய் கேட்பீங்க? ஒன்றுமே இல்லை. அவன் பேசிட்டு இருக்காரு அப்புறம் தனியா. இல்லை விளையாட்டு இல்லை. இதே மாதிரி நம்மளும் பேசலாம். நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஆல்ரெடி அவன் குள்ளார வந்து தான் பேசிகிட்டு இருக்கு. இப்போ என்னமோ மீடியான்னு சொல்கிறான். நிற்கிற மாதிரி தோணுதுடா. நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. போயிட்டு இருக்கலாமா? அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க. ஸ்பிரிட் பாக்ஸா? அது நம்புறாங்க. என் மூலியமா ஏதோ சொல்லணும். என்கிட்ட தான் கொடுத்தாரு. கேளுங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். சரி நீ எங்க போற? இங்கதானே இருக்க. மேலே போக போறீங்க? ஏய் ரிஸ்க் யா கம்முன்றியா விளையாண்டு இருக்காத. அசால்ட்டா சொல்றேன். மேல பாதி ஒரு பார்க்க ஏக்கர் மாதிரி இருக்கிறாரு. ஏதாச்சும் ஆயிட கீழே போகுது. மேலே போகிறோன்றாரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எப்படி முதல்ல போவாங்க பார்த்துருக்கான்னு பாரு. என் தலைக்கு மேல நிக்கிறாரு. தலைக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த இடத்துல நின்று நீங்க வேலை பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதே இடத்துல நின்று ஆத்மா கிட்ட பேச நான் முயற்சி பண்றேன். அடிக்காத உங்களோட சக்தியை இதன் மூலியமா பயன்படுத்தி எனக்கு சொல்லுங்க. என் நண்பர்கள் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. என் மூலியமா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நம்மள கேட்க சொல்றான். அதான் கேள்வி கேட்கட்டுமா? என்ன டக்குன்னு நீ நான் வேறு சொல்றேன். நான் கேளுன்னு பக்கத்துல இங்க யாருமே இங்க இறந்தவங்க, ஐ மீன் இப்போ இங்க உயிரோட இருக்கக்கூடியவங்க எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமான்ட்டாரு. பல நம்ப முடியாத சம்பவங்களை நாங்கள் அங்கே ஃபீல் பண்ணிட்டு ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு சேஃபாக வெளியே வந்தோம். நான் எங்கே நிற்க அப்படி கிட்ட வந்துட்டு வெளியே போயிடலாம். நான் ஜீவன் நான் கால் பண்ணி காருக்கு வர சொல்லுங்க. டைம் உண்மையை சொல்லணும்னா இப்போ அந்த இடத்த பற்றி யோசிச்சாலும் உடம்பெல்லாம் புல்ல இருக்குதுன்னு தான் சொல்லணும். இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். உட்காந்து நான் பேசணும்னா அந்த நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஸோ நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த கிளிப்ஸ்லாம் வச்சு நான் வீடியோ போடணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் நான் ரேண்டமாக நான் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கவே ஓகே நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து லேட்டர் நாங்கள் அவரை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தார். ஒரு மாதிரி ரொம்ப செட்டில்டாக என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். பட் அங்கே கேட்குற சில சத்தங்களும் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் தான் நடந்துச்சு. நம்ம நார்மலாகவே அப்பப்போ சில சத்தங்கள் கேட்டால் அப்படி இருந்துச்சு. அவர் வந்து அந்த கோஸ்ட் பாக்ஸ் வச்சு நெக் பேண்ட் போட்டு கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் கேட்ட சில சத்தங்கள்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக, அதை விட நான் நார்மலாக கேட்டதை விட இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு தான் சொன்னார். லேட்டர் தூங்கி அந்த பேருக்கு ரொம்ப நார்மலாக ஆகிட்டார். அப்புறம் ஃபுட்டேஜெலாம் நாங்கள் போட்டு காமிச்சோம். நைட்டில் என்னாச்சு பாருங்கள் அப்படின்ட்டு. அவர் எல்லாமே பார்த்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டு பார்த்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன் இன்னும் மைண்டில் இருக்குது. ரொம்ப வியர்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. எதாவது சொல்கிறேன் என்ன. அதுக்கப்புறம் உடனே நார்மல் ஆகிட்டாலும் அந்த குறிப்பிட்ட நைட் எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, இன்னும் சில லொக்கேஷன்ஸ்லாம் வீடியோ எடுத்திருக்கோம். அது எல்லாமே 1 by 1 அப்கமிங் டேஸில் வரும். அண்ட் இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததுக்கான ஆன்சர் இப்போ கிடைக்கும். லைக் எல்லாருமே டைட்டில் பார்த்துட்டு தமிழில் பார்த்துட்டு தான் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சு, அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன, அதுக்கப்புறம் மென்டல் கண்டிஷன் என்ன அப்படின்றது நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் இதுதான். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ நல்லா தான் இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் கோபால் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப கன்சர்னாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்கான்னு. இப்போது ஐ எம் ஆல்மோஸ்ட் ஆல்ரைட். அதுலேருந்து மீண்டு வந்தாச்சு. ஆனால் 2 மாதம் கிட்ட ஆக போகுது அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்து. அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்குன்னு என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் கனெக்ட் ஆகிட்டேன் எமோஷ்னலாக.
ஜெகன், ராகுல், ஃபயாஸ் இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது பாசிபிளே இல்லை, அங்கேருந்து வந்திருக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிகள். இவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ், மெசேஜஸ், மெயில்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. என்னதான் நமக்கு எதிரிகள் நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் இவ்வளோ பேர் நமக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்களே, நமக்கு ஆதரவாக இருக்காங்களே நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ டச்ட். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு லைஃப் லாங் எப்பயுமே தேவைப்படுது. லவ் யூ கைஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் இந்தியா ரோட் ட்ரிப்பில் இன்னொரு 2-3 வீடியோஸ் இருக்குது. அதுவும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். அதுக்கான அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். அதுவும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் லவ் யூ ஸோ மச். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓகேவா? டேக் கேர். பாய். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் என் சேனலில் என் மூலிமா வருன்றதை நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு விதத்தில் வந்து சரத்னா என் சேனலில் வந்தார். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் நான் நினச்சே பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் 2 million சப்ஸ்கிரைபர்ஸ். அது சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையிலே எஃபர்ட் போகிற ஒரு கிரியேட்டருக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு இதுவாக தான் இருக்குன்றது நான் ஆல்ரெடி நிறைய 2-3 கிரியேட்டர்ஸ் பார்த்துட்டேன். அண்டு கூட இருந்து நான் பார்த்த ஒரு கிரியேட்டர்னால் நம்ம சரத்னா தான். ஸோ அகைன் மை விஷஸ் ஃபார் யூனா. என்னால் தெரியல எப்போ நேரில் மீட் பண்ணி சொல்ல போகிறேன்ட்டு. ஸோ அதனால் நான் வீடியோ மூலமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி கைஸ். லாஸ்ட் என்னுடைய ஃபியூ வீடியோஸ்க்கு நீ கொடுத்துக்கிற சப்போர்ட்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சில வித்தியாசமான விஷயங்கள் தேடி போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து வந்ததுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கும். நான் சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இது தாண்டி இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரியும்னா மறக்காம கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த சேனலில் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. நான் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு 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 மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்டா. நான் வந்து என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரிலடா. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு ஓல்டு ராகுல் நான் மிஸ் பண்ணுறேன்றது தான் ஒரு மறக்க முடியாத உண்மை. பட் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ராகுல். பட் டோன்ட் ஃபர்கெட், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ராகுலை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. பட் அது என்னைக்குன்றது எனக்கே தெரில. எனக்கு ரொம்ப வேக்குது. ஸோ நான் கிளம்புறேன். டாட்டா.